திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையில இருந்து. இன்னைக்கு நம்ம இந்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்க டாரட் முறைப்படியான ராசிபல நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் வருக என வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறந்திருக்கிற இந்த புது வருஷம் இந்த சித்திரை மாதத்திற்கான மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து புது ராசிபலன் நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு புது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு முயற்சியாக நம்ம சேனலில் தொடர்ச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சித்திரை மாதம் இந்த 2025 வருஷத்துல இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு இல்லையா, இந்த வருஷம் இந்த சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வந்து முற்றிலும் மாறுபாடானது. நீங்க வந்து ராசி லக்னங்களுக்கு மட்டும் ஒரு ராசி தெரிஞ்சவங்க ராசியும் லக்னங்கள் தெரிஞ்ச லக்னமும் ரெண்டும் தெரிஞ்சவங்க இரண்டையும் வச்சு இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. இதோட பலாபலன்கள் ரொம்ப அருமையா அவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அந்த வகையில இப்ப வந்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சி வந்து நம்ம உள்ள போகலாம். ஸோ சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? சித்திரை மாதத்திற்கு பொதுவாக இந்த ராசி பலன் இந்த வருஷம் இந்த சித்திரை மாதம் அனைத்து மக்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். சித்திரை மாதத்துக்கு அந்த கார்டு வந்து இந்த ஹெர்மிட் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய, ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய, ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய, ஒரு வெறுமை பயம் கலந்த அனுபவம் இல்லாம ஒரு தவறான வழிகாட்டக்கூடிய, சந்தேகம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் வந்து. ஸோ இப்போ இதை வந்து அவங்க எப்படி அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகனை கும்பிட்றதோ, உணவுல வந்து புளிச்ச கீரையை சாப்பிட்றதோ, கொஞ்சம் இந்த மாதிரி விரதம் இருந்து பழனிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதம் சித்திரை மாதம் பொதுவாகவே எல்லாருக்குமே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது. ஸோ வந்து இப்போ 12 ராசி லக்னங்களுக்கு ரெகுலராக போகலாம். முதல் ராசி மேச ராசி மேச லக்னம். மேச ராசி மேச லக்னத்துக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேச ராசி மேச லக்னத்திற்கு ஒரு 5 சிங்கிள் கார்டு, பட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு போட்டி பூசல், கர்வத்தை விட்டொழித்து பிறர் மேல் உள்ள கோபதாபங்களை மறந்து போட்டி மனப்பான்மை இல்லாம இருந்தா பிறரோட ஒருங்கிணைந்து செயல்படுத்தா வெற்றி அடையலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஈகோ இல்லாம ஒரு டீம் எஃபோர்ட்டா வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல மாசமாக இருக்கும். சுற்றி இருப்பவர்களையும் நண்பர்களையும் சிறு சிறு சண்டைகள், குழப்பங்கள், போட்டி இதெல்லாம் நடந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பண பிரச்சனைகள், பங்குதாரர்கள் கூட இருக்கிறது, முதலீடு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா இருந்து அவங்க கிட்ட ஒரு ஒத்தி போட்டு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேவையற்ற கருத்துக்கள் வேறுபாடுகள் வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல மாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எதுவும் பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்தது ரிஷப ராசி ரிஷப லக்னம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த மாதம் வந்து ஒரு 6 கோப்பைகள் கார்டு, பட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்ம தோஷம், கசப்பான ஒரு அனுபவம், ராஜதுறவு, தூரதேச பயணம், துரோகம், வலி, சலிப்பு, வன்கொடுமை, வீண் கர்வம், உரிமை இழந்து போறது, பழைய பெருமை திறமைகளால புதிய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களும் ஏற்படக்கூடியது, வெளிப்படையான கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் காட்டுது. அதனால செய்த கர்ம பலன்களோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால ஒரு பொதுவாகவே வாழ்வியல் பழக்க வழக்கங்கள்ல ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்படின்னா தான் இந்த மாசத்தை வந்து நல்லபடியாக கடக்க முடியும். ஸோ நல்ல விஷயங்கள் சாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குனாலும் கூட பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து அவங்களோட கர்ம தோஷம் வந்து குறைஞ்சி நன்மைகள் நடக்கிறது மாசமாக இருக்கும். அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கும் ஒரு நல்ல கார்டு, பட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. 2 கோப்பைகள் கார்டு ரிவர்ஸ்ல தான் இருக்கு அவங்களுக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சரவுகள், தவறான கருத்து பரிமாற்றங்கள், பிரிவு, மனமுறிவு, நம்பிக்கையின்மை, காதல் பிரிவு, ஒரு மாதிரி தீவிர உணர்வு,
இது மாதிரி வந்தாவே ஒரு ராகு கேது பிரச்சனைகள் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு, விவாகரத்து நோக்கி போகுது, இல்லை மனமுறிவு நோக்கி போகுது அப்படின்னா தயவு செஞ்சு ராகு கேது சாந்தி பண்ணிக்கோங்க, இல்லை சர்ப்ப சாந்தி பண்ணிக்கோங்க. கொடுமுடியில போய் இது பண்றது, இல்லை உங்க ஊர்களுக்கு இடையில என்ன இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு சர்ப்ப சாந்திகளை பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் எதிர்கால வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய அந்த தடைகள், அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஒப்பந்தங்கள் இது மாதிரி இதுக்கு சரியான நேரம் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் 3ஆம் நபர் தலையீடு கூடவே கூடாது. யாரையும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்கோ, அவங்கள கூட்டு போய் ஒரு மாதிரி நியாயம் பேசுறதெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்களே எதா இருந்தாலும் 1 to 1 பேசி பாருங்க, பிரச்சனைகள் தீரும். அதுக்கு முன்னாடி இந்த நாகதேவதைகள் ஏதாவது சர்ப்ப சாந்தி ஏதாவது வழிபாடு பண்ணிட்டு போய் பாருங்க. நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். அடுத்து கடகராசி கடகலக்னம். கடகராசி கடகலக்னத்திற்கு ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவான கார்டு தான். ஸோ 10 கோப்பைகள் எல்லாமே கோப்பைகளாகவே வருது. ஸோ பணம் விஷயங்கள் இது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் இந்த அர்த்தம். 10 கோப்பைகள் கார்டு வந்திருக்கு. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, காதலியை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்ப விருத்தியை அடையும், நட்பு வட்டாரம் விரிவடையும், குடும்பத்தில் அன்பு பெருகும், திருமணம், குழந்தை பிறப்பு, மன மகிழ்ச்சி இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய விஷயமும், குடும்ப பாரம்பரியங்களை கடைபிடித்தல், மூத்தோர்களை வந்து மதித்து பராமரித்தல் போன்ற வந்து மேன்மையான செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால ஒரு டீம் எஃபோர்ட்டா, ஒரு கூட்டுவா, குழு தொழிலா, குழுவா, ஒரு கோயில் திருப்பணிகளோ இது மாதிரி விஷயங்களோ நல்லா பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசிக்கு நம்ம வருஷ பலன்களை சொன்ன மாதிரி தான் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மாசமும். அவங்களுக்கு வந்து அரசனின் நாணயம், இதுவும் கார்டு அகைன் நாணயம் தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாப்பழங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதியான நண்பகமான நபராகவும், விசுவாசமுடையவராகவும், நேர்மையாகக்கூடியவராகவும், தெளிவு உள்ளவராகவும், ஒரு மெல்ல யோசித்தலும் செயல்படுதலும் இருப்பாங்க. லாபம், தைரியம், புத்திசாலித்தனம், செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது, எதிர்காலத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரால் மறுபடியும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது. தொழில் மூலம் பணவரவு அதிகரிக்கும். நல்ல அறிமுகங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கும். கடின விஷயங்களை எளிதாக முடிக்கக்கூடியவங்களாகவும், அதிர்ஷ்ட சீட்டாக இருக்கும். மனசாட்சிப்படி மட்டுமே நடக்க நினைப்பார்கள். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர் யோகம் அமைப்பெறும். ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் நன்மை நடைபெறும். ஸோ வந்து ஆப்போசிட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸை, ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இந்த மாதம் நிச்சயமா சூப்பரான மாதமாக இருக்கும். அடுத்து கன்னிய ராசி கன்னி லக்னம். கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் பயணங்கள்ல கவனம், கொஞ்சம் டிராவல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, திடீர் தோல்வி, திடீர் விபத்துகள், ஒரு கெட்ட செய்தி வர்றது, கெட்ட பிரச்சனைகள், நேரம் சரியில்லை, ஏற்றத்தாழ்வு, கீழே விழுதல், வீழ்ச்சி அடைதல், ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை இழந்த மாதிரியான ஒரு ஃபீல் வர்றது, பேர் ஆர்வம் அதிகமாகிறது, ஸோ சுய கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது, பயணத்தால் கொஞ்சம் நஷ்டம், மன உடல் சோர்வு, கொஞ்சம் அலகழிக்கப்படுற மாதிரியான ஃபீல்நிலையெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். ஆன்மீக கட்டுப்பாடுகளும் சரணாகதி தத்துவம் தான் இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு அடிகோலும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதத்தை நல்ல மாதமாக அமைக்க, இந்த சித்திரை மாதத்தை நல்ல மாதமாக அமைச்சுக்கணும் அப்படின்னா சரணாகதி தத்துவம் தான். அதை பண்ணீங்கன்னா தான் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். பிறரோட தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. அதனால பொல்லாப்புகள் ஏற்படும். ரொம்ப கவனமா இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி கடன் தொல்லை, புத்திரப்பாக்கு பிரச்சனை, திருமண தடைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும். அதுக்கு தக்க பரிகாரங்களோ சில ஆலோசனை கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்ல விஷயங்களை தேடினீங்கன்னா கிடைக்கும். கிடைச்சா பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியும். துலாம் ராசி துலாம் லக்னம். துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான கார்டு வந்திருக்கு. ஸோ 6 செங்கல் கார்டு. இந்த 6 ஆஃப் கார்ட்ஸ் வந்து ஒரு சக்சஸ்ன்னு கார்டு அது ஆக்சுவலி. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாலக்கணத்துக்கும் துளாராசி சேர்ந்தவர்களுக்கு தனக்கு பக்கபலமாக சிலரை வைத்துக்கொண்டு மனோபலத்தோட இடைவிடாத முயற்சியுடனும் செயல்பட்டால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் முடிக்க முடியும். இல்லை என்றால் தடைகளும் தாமதமும் உண்டாகும். ஸோ அதனால கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் பக்கபலமாக வச்சுக்கிட்டு முன்னேறினா நல்லா இருக்கும். அதே போல பொது அங்கீகாரம், வெற்றி, முயற்சிக்கு பின் வெற்றி, பாடுபட்டதற்கான நற்செய்தி கிடைக்கும். நல்ல செய்தி, பதவி உயர்வு, நல்ல அதிர்ஷ்டம், வெகுமதி, புகழ் இதெல்லாம் ஏற்படும்.
பிறர் சொல்ல கேட்காம தன் மனசாட்சிப்படி மட்டும் நடந்தால் எதிலும் வெற்றி. வியாபார வெற்றிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும். உயர் பதவி, தொழில் ரீதியான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். அம்மன் பக்தர்கள் இருப்பாங்க. அம்மன் வழிபாடு அல்லது பெண் வழிபாடு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. துலா நண்பர்களுக்கு ரொம்ப சூப்பரான கார்டு, நல்லா இருக்கும் லைஃப். இந்த மாசம் சூப்பரா இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு முதல்ல வந்த மாதிரி ஹெர்மிட் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களும் உதவி அல்லது அறிகுறியை தவிர்த்தல், தீய பழக்க வழக்கங்களால் எதிர்ப்பு தொடர்தல், விரும்பத்தகாத வாழ்க்கை முறையை, சந்தேகம், பயம், பொய், ரகசியம், தனிமைப்படுதல், பலவீனம், வெறுமை, தவறான வழிகாட்டல், பயம், சந்தேகம், போதை பழக்கம். ஸோ வருஷ பலனில் சொன்ன மாதிரி விருச்சிகத்துக்கு இந்த மாதத்திலேயே இது எல்லாமே ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கும். உறவு நிலைகளில் கொஞ்சம் சவால்கள் இருக்கு. சகோதர சண்டைகள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. பிறரை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். அதனால அப்படி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா சில சங்கடங்களை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரோட சங்கடங்களை அனுபவிக்க நேரிடும். உறவுகளாலும் சரி, குடும்பத்தாலும் சரி, நண்பர்களாலும் சரி, சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னாலும் கூட, அப்படி இருந்தாலும் கூட சேர்ந்துதான் வாழணும். தனிமையில் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழனி மலைக்கு விரதம் இருந்து யாத்திரை செல்வது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை புளிச்சக்கீரையை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டாலும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது தனுசு ராசி, தனுசு லக்னம். ஸோ தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தாங்க இருக்கு. ஸோ அரசியின் வால் கார்டு வந்திருக்கு. அப்போ குயின் ஆஃப் ஸ்வாட்ஸு, குயின் ஆஃப் ஸ்வாடில் உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமான பெண், ஞானம், சமயோஜித அறிவு, வருத்தம், உற்பத்தி இல்லாதது, ஒரு பெண்ணோட பொறாமை உணர்ச்சியால அவள் மூலமாக பல சிரமங்களுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் பாசிட்டிவ் கார்டு தான். குடும்ப வாழ்வில் ஒழுக்கமும் கண்டிப்பும் காட்டுவார்கள். எதிர்காலம் வசந்த காலமாக அமையும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ஆழ்மானதோட குரலை கேட்டு ஒரு மனசாட்சிப்படி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறர் ஆலோசனை கூடாது, அதாவது கூட இருக்கிறவங்க ஆலோசனை கூடாது. யாராவது ஒருத்தரோட மென்டார் மாதிரி, இல்லை யாரோ ஒரு ஜோதிடரோ, யாரோ ஒரு மாதிரி ரீடரோ, யார்ட்டையாவது அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஓகே. பட் கூட இருக்கிறவங்களோட முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவ் தான். நல்ல நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். கல்வி சிறப்பு இருக்கும். கூட்டு முயற்சிகள், லாபம், பெண்கள் ஏற்றம் இதெல்லாமே உண்டு. இந்த பொல்லாப்பில்லாத, அதாவது பொறாமை உணர்ச்சி இல்லாத பெண்கள்கிட்ட மட்டும், அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மட்டும் கவனமா இருங்க போதும். அடுத்தது மகர ராசி, மகர லக்னம். மகர ராசி, மகர லக்னத்திற்கு இந்த மாதம் சித்திரை மாதத்துல ஒரு சூப்பரான ஒரு கார்டு, இந்த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நல்ல அருமையா இருக்க போது. திறமை, ஞானம், தீர்க்க தரிசனம், பேச்சாற்றல், மக்கள் தொடர்பு மற்றும் நிறுவனங்கள் கண்காணிக்கும் திறமை, சுய வளர்ச்சி, ஆன்மீக ஆற்றல், தெய்வீக உணர்வு, பிறர் அபிப்பிராயம் கேட்கறது மட்டும் ஆர்வம் இல்லாமல் போயிடும். தூய்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. தேவையற்ற விஷயங்களை தலையிட மாட்டாங்க. எதையுமே புரிஞ்சுக்குவாங்க. ஆன்மீக தொடர்பு, ஆன்ம வாழ்க்கை, ரசவாதம், இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள். புதிய வாழ்க்கை தொடங்க போகுது. புதிய தேர்வுகள், புதிய வாழ்க்கை சூழல் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. மகர ராசி, மகர லக்னத்திற்கு இந்த சித்திரை மாசத்துல அவங்களுக்கு பாசிட்டிவ் கார்டு தான். ஸோ அடுத்தது கும்பராசி, கும்பலக்னம். கும்பராசி, கும்பலக்னத்திற்கும் நல்ல கார்டு வந்திருக்கு. மாணவர், ஒரு உணர்ச்சி, அதாவது புதுசாக ஏதாவது விஷயங்கள் கத்துக்கிறது, ஒரு திட்டமிடல், நல்ல செய்தி, நுண்ணறிவு, உற்சாகம், புலனாய்வு, நுணுக்கமாக செயல்படுறது, புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், விளையாட்டுத் துறையில சிறப்பு, கிழக்கு மற்றும் மேற்கு திசை நன்மை, மறைமுக பார்வைகள், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. எதிரிகள் சூழ்ச்சிக்கு பலிகாடாக ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எதை வேணாலும் செய்யலாம். ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. கொஞ்சம் எதிரிகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. கும்பராசி, கும்பலக்னம். அடுத்தது மீனராசி, மீனலக்னம். மீனராசி, மீனலக்னத்திற்கு புறக்கணிப்பு, துரதிர்ஷ்டம், பாதுகாப்பின்மை, பண இழப்பு, நோய், விபத்து, மன அழுத்தம், மனோபலம் அதிகரிக்கிறது தான் இருக்கு. தனிப்பட்ட அனுபவத்துல ஒரு நல்ல விஷயங்களாம், இருமனமா இருக்கக்கூடிய விஷயங்களாலும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய விஷயங்களாலும்
உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இருக்கீங்க. அதனால ஒரு ஏழ்மை நிலையை அமையக்கூடிய வாய்ப்புகளாகவும் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிற மாதிரி காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். அதனால கவலைப்பட வேண்டாம். நவகிரக சாந்திகள் ஏதாவது ஒரு தான தர்மங்களை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் 12 ராசி லக்னங்களுக்கு சித்திரை மாதம் நடக்கக்கூடிய பலாபலன்கள். இதே போல தொடர்ச்சியாக நம்ம சேனலை இணைந்திருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு புது முயற்சி, புதுசாக இருக்கும். ரொம்ப இது வந்து கிரகசாரங்கள் பற்றியோ இல்லை நம்ம நம்ம சுய ஜாதகத்தை பொறுத்தோ இல்லை. இது வந்து தனி ஒரு ஆரோட முறை. இந்த டாரட் முறைப்படி இந்த ராசி பலன்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம இது போல பல நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது தான் போகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.